வணக்கம். மங்களம் தொகுதி உருவையாறு கிராமத்தில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் மங்களம் தொகுதி உருவையாறு கிராமத்தில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமாரிடம் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கை ஏற்ற அமைச்சர் உடனடியாக குடிநீர் பற்றாக்குறையை போக்க பொதுப்பணித்துறையின் மூலம் 19,76,000 ரூபாய் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், பொது சுகாதார கோட்ட பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் திருவேங்கடம், கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். இத்திட்டத்தின் மூலம் உருவையாறு மற்றும் அதனை சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள சுமார் 4,000 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகரில் புதியதாக குடிநீர் குழாய் அமைக்கும் பணி நடைபெற உள்ளது. இதற்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகரில் ரூபாய் 12,69,000 மதிப்பில் புதியதாக குடிநீர் குழாய் அமைக்கும் பணி நடைபெற உள்ளது. இதற்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் மாநில பொறுப்பாளர் ரவிச்சந்திரன், உழவர்கரை மாவட்ட பொறுப்பாளர் மொபைல் சரவணன், காமராஜர் நகர் தொகுதி பாஜக தலைவர் ஜே கார்த்திகேயன், தொகுதி மகளிர் அணி தலைவி சேதுராமலட்சுமி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜி சரவணன், ராகினி, சரஸ்வதி, ஜெயலட்சுமி, காமராஜர் நகர் தொகுதி பொதுச் செயலாளர் சுகுமாரன், தொகுதி துணைத் தலைவர் மகாவீர் சர்மா, தொகுதி செயலாளர் கணேசன் மற்றும் மகாவீர் சர்மா, அலுவலக பொறுப்பாளர் வி சரவணன், சேத்தன் சேட்டா சாமிநாதன், அமித்ராஜ், அலெக்ஸ், ஜெகநாதன், கோமதி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அது 30 வருஷத்துக்கு முன்னாடி பட்ட பைப்பு ரொம்ப டேமேஜ் ஆகி போச்சு. அதனால் புதுசாக பைப்பு 5 தெருவுக்கும் ஜீவா நகரில் புது பைப்பு போட்டு அவங்களுக்கு வாட்டர் சர்வீஸ் புது லைனாக கொடுக்க போகிறதுக்காக இன்றைக்கி போய் போட்டிருக்கோம். மேலும் இப்போ நேற்று நடந்த அந்த சம்பவத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய தலைப்புனிவாக இன்றைக்கி பாண்டிச்சேரி பேசப்படுறது ரொம்ப வருத்தம் அளிக்குது. இந்த முத்தால்பட்ட சம்பவம் ஒரு பச்சிலம் குழந்தைய கிட்டத்தட்ட 9 வயசு குழந்தைய இந்த மாதிரி பலாத்காரமாக பண்ணி உள்ளே சாகடிக்கிறது மிகவும் கேவலமான செயல். அது என்னடா நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கே கொஞ்சம் அசிங்கமாக போச்சு. ஆரம்ப காலத்துலேருந்து ஒவ்வொரு முறையும் சட்டசபையில் 1 கிராம் வச்சுருந்தா கூட அவங்கள அரெஸ்ட் பண்ணணும், அவங்க அப்பா அம்மா போட்டு பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு 15 வயசு பையன் நம்ம செஞ்ச தப்பால் ஒரு 56 வயசு வயது முதிர்ந்தவர் இந்த கொலைக்கு காரணமாக இருக்கு கேட்கும்போது ரொம்ப வருத்தத்தக்கமான விஷயமா இருக்குது. காரணம் என்னன்னாக்கா கஞ்சாவாகி போயிடுது. ஸோ முதல்ல இந்த கஞ்சா ஒழிச்சு கட்டணும். இப்போ நம்ம பாராளுமன்றத்தில் பாரத பிரதமர் ஒரு ஸ்கீம் போட்டுருக்காரு. இது மாதிரி இந்த குழந்தைகள் செல்வங்களை பலாத்காரம் பண்ணி இது மாதிரி அவங்களுக்கு கழிப்பு சம்பவம் நடக்கும்போது அவங்களுக்கு சடன் டெத், அதாவது இமிடியேட்டாக உடனே அவங்களுக்கு டெத்து கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது பாண்டிச்சேரி ஃபர்ஸ்ட் டைமாக நிறைவேற்றினா இந்தியா முழுக்க பார்க்குறவங்க பாண்டிச்சேரி நிறைவேற்றிருக்குதுன்றது அது ஒரு முன் உதாரணமாக அமையும். ஸோ அதுக்காக இது யார் இது தண்டனைக்குரியவர்களோ அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு என்னுடைய வேண்டுகோள். மேலும் ஒரே ஒரு சின்ன 1/2 கிராமோ 1 கிராமோ கஞ்சா வச்சுருந்தாக்கா இம்மிடியேட்டாக அந்த பையனை கூட்டு உட்கார வச்சு அவங்க அப்பா அம்மாவை கூட்டு உட்கார வச்சு நைட்டு 12:30 மணிக்கு அனுப்புங்க, கேஸ்லாம் போட தேவையில்லை. ஸோ இது மாதிரி ஒரு 5 முறை 6 முறை பண்ணோம்னா பாண்டிச்சேரியை விழிப்புணர்வு ஆகிடும். ஒரு பையனும் இங்கே கஞ்சா வைக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு கஞ்சா வாங்கிட்டு விற்றா கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா கிடைக்குதான். அப்போ அவன் எந்த வியாபாரம் பண்ண மாட்டான்? இல்லை இதான் நல்ல வியாபாரம் சொல்லிட்டு பார்த்துக்கிறான். இன்றைக்கி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஏகப்பட்ட பேர் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கிற 10th 12th இந்த பசங்களும் அந்த கஞ்சாவுக்கு அடிமையாகிறது மிகப்பெரிய கேவலமான செயல். இதை முதல்ல சரி பண்ணனா நம்ம அரசாங்கம் 1 கிராம் ஒரு பையன்கிட்ட கஞ்சா இருந்தாலும் அவனை இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனடியாக நம்முடைய மந்திரி சபையை இமீடியட்டாக சட்டமன்றத்தை கூட்டி அனைத்து எம்எல்ஏங்களும் சேர்ந்து முடிவு பண்ணி இந்த பாண்டிச்சேரியில் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு என்னுடைய வேண்டுகோள். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பெரிய வாய்க்கால் பாலம் அமைக்கும் பணியினை திமுக கழக துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பெரிய வாய்க்கால் சீரமைப்பு கட்டுமான பணி செய்ய வேண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி அவர்களிடம் தொகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். என்பிசிசி ஸ்மார்ட் சிட்டி பணியின் கீழ் பெரிய வாய்க்கால் மற்றும் பாலம் சீரமைப்பு பணிக்கான முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி அவர்கள் முன்னிலையில் ராஜ்பவன் தொகுதியில் பெரிய வாய்க்கால் பூமி பூஜை சுமார் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டது. அந்த நிதிக்கு உட்பட்டு புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் பாலம் மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை எதிர்க்கட்சி கொறடா உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி அவர்கள் துவக்கி வைத்தார். 9 மாதத்திற்குள் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அதாவது ஆம்பூர் சாலை, சந்தா சாஹிப் வீதி, அப்பாவு மேஸ்திரி வீதி, புசி வீதி, சோனாபாளையம், வங்கக்கீரபாளையம் ஆகிய இடங்களின் வழியாக செல்லுமாறு அமைந்திருக்கும் பெரிய வாய்க்கால் மற்றும் 5 பாலங்கள் சீரமைப்பு பணிகள் உப்பளம் தொகுதியில் முடிக்கப்படும். உடன் என்பிசிசி ஸ்மார்ட் சிட்டி செயற்பொறியாளர் கனகராஜ், நிர்வாகிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் சக்திவேல், ஹரிகிருஷ்ணன், நோயல், விநாயகமூர்த்தி, செல்வம், இருதயராஜ், ராகேஷ், மோரிஸ், ரகுமான், தொகுதி மகளிர் ஆகியோர் உடன் இருந்தனர். திருவெண்ணைநல்லூர் அருகே கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவெண்ணைநல்லூர் அருகே கலைஞர் நூற்றாண்டு விழா முன்னிட்டு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ மணிகண்ணன் கலந்து கொண்டு 125 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள கொத்தானூர் கிராமத்தில் நத்தம் பகுதியில் வசித்து வரும் குடும்பத்தினருக்கு முதல் கட்டமாக 125 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கொத்தானூர் கிளைக்கழக செயலாளர் திருமால் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை தொகுதி எம்எல்ஏ மணிகண்ணன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கினார். இதில் மாவட்ட கவுன்சிலர் சந்திரசேகரன், வருவாய் வட்டாட்சியர் ராஜ்குமார், தலைமையிடத்து வட்டாட்சியர் ஜெயபால், வருவாய் ஆய்வாளர் தெய்வசிகாமணி, கிராம நிர்வாக அலுவலர் ரேகா, ஊராட்சி மன்ற தலைவர் அஸ்வினி சிவராஜ், மாவட்ட பிரதிநிதிகள் புத்தர் மற்றும் ராஜேஷ் கண்ணா, ஒன்றிய பொருளாளர் மைக்கேல், ஒன்றிய அவைத்தலைவர் கலிவர்தன், தலைமை கழக பேச்சாளர் பரசுராமன் மற்றும் சக்திவேல், ஐயனார், ஏழுமலை, சக்கரவர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் புதிய அங்கன்வாடி கட்டிட மையத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமம் அரசு உயர்நிலைப் பள்ளி அருகே புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலமாக ரூபாய் 17 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலமாக கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று கட்டிடம் மற்றும் பெயர் பொறித்த கல்வெட்டை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் இயக்குனர் முத்துமீனா, திட்ட அதிகாரி கருணாநிதி, குழந்தைகள் மேம்பாட்டு திட்ட அதிகாரி பாலாஜி, பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சுந்தராஜ், உதவி பொறியாளர் சீனிவாசாராம், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், ஊர் பெரியோர்கள், சட்டமன்ற உறுப்பினர், ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட திமுக நிர்வாகிகள் விருப்ப மனு தாக்கல் செய்தனர்.
நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்புவோர் மார்ச் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என்று கட்சி தலைமை அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா. சிவா தலைமையில் இன்று காலை சென்னை அறிவாலயம் சென்ற திமுக நிர்வாகிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பு. மூர்த்தி, JVS சரவணன், புதுச்சேரி பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் சம்பத், பொதுக்குழு உறுப்பினர்கள் S. கோபால், வே. கார்த்திகேயன், சண்முகம், நா. கோபாலகிருஷ்ணன், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ரோ. நித்தீஷ், நிமோத்தி, டாக்டர் ஆனந்த் ஆரோக்கியராஜ், மா. ரெமி எட்விட், முன்னாள் இளைஞரணி துணை அமைப்பாளர் ரா. ஜெயபிரகாஷ், வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் ஞானராஜ், எரிக், ஜாகிர் உசேன், சிவ இளங்கோ உள்ளிட்ட 15 பேர் ரூபாய் 50,000 செலுத்தி விருப்ப மனு தாக்கல் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி, தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், தியாகராஜன், கலிய கார்த்திகேயன், தொண்டரணி அமைப்பாளர் வீரையன், துணை அமைப்பாளர் தேவேந்திரன், அகிலன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தமிழை உயர்நீதிமன்ற மொழியாக்க கூறி விழுப்புரம் நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் உண்ணாநிலை போராட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழை உயர்நீதிமன்ற மொழியாக்க கூறி விழுப்புரம் நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் உண்ணாநிலை போராட்டம் நடத்தி வருகின்றனர். அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த 18 நாட்களிலேயே ராஜஸ்தான் மாநில அலுவல் மொழியான ஹிந்தி அம்மாநில உயர்நீதிமன்ற மொழியாக்கப்பட்டது. அதற்கு பிறகு உத்தரப்பிரதேசம் 1969ஆம் ஆண்டு, மத்திய பிரதேசம் 1971ஆம் ஆண்டு, பீகார் மாநிலம் 1972ஆம் ஆண்டும் ஆகியவற்றில் மாநில உயர்நீதிமன்றங்களின் வழக்காடு மொழியாக ஹிந்தி ஆக்கப்பட்டது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2006ஆம் ஆண்டு 12வது மாதம் 6ஆம் தேதி அன்று தமிழை சென்னை உயர்நீதிமன்ற மொழியாக ஒப்புதல் வழங்க கோரி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் பெயரில் தமிழ்நாடு அரசு இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒப்புதல் கோரி 2006ஆம் ஆண்டு 12ஆம் மாதத்தில் 7ஆம் தேதி அன்று கோப்பினை அனுப்பியது. மாநில மொழிகளை உயர்நீதிமன்ற மொழியாக புதிய சட்டமோ அரசமைப்பு சட்ட திருத்தமோ தேவையில்லை. இந்திய ஒன்றிய அரசின் அமைச்சரவையின் ஆலோசனையின்படி நடக்கும் குடியரசுத் தலைவரின் முன் ஒப்புதல் மட்டுமே தேவை. இத்தகைய சூழ்நிலையில் அன்னை தமிழை தமிழ்நாட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக கோரி தமிழர்களின் நீண்ட நெடிய போராட்டம் வரலாற்றின் தொடர்ச்சியாக சென்னையில் பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து 24 பேர் உண்ணாநிலை போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். சென்னையில் நடைபெறும் உண்ணாநிலை போராட்டத்திற்கு ஆதரவு அளித்து போராட்டம் வெற்றி பெற நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டும் என வலியுறுத்தினர். தஞ்சை மாவட்டத்தில் நில அளவர் பவ்யாவை தாக்கிய நபர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி விழுப்புரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் பெரியக்கோட்டை கிராமத்தில் நில அளவை பணி மேற்கொண்ட நில அளவர் பவ்யா அவர்களை தகாத வார்த்தைகளால் பேசி கடுமையாக தாக்குதல் நடத்திய ரவுடி முருகானந்தம் மற்றும் அவரை சார்ந்த குண்டர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிய சங்கம் சார்பில் நில அளவை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட தலைவர் மகேஸ்வரன், மாவட்ட செயலாளர் திருநாவுக்கரசு, மாநில செயலாளர் சிவகுமார் மற்றும் தமிழ்நாடு ஊழியர் வட்டார இளைஞர் செயலாளர் அஜீஸ் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் நில அளவை அலுவலர்கள் பலர் பங்கேற்றனர். ஆரோவில் பகுதியில் அரசு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்ட கட்டடத்தை இடிப்பதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆனால் ஆரோவில் நிர்வாகத்தினரின் எதிர்ப்பால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த ஆரோவில் பகுதியில் கைத்தறி பொருட்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் தயாரிக்கும் ஆரோ மோட் என்ற கட்டிடம் உள்ளது. இந்த கட்டிடமானது அரசு இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள 5668 சதுர அடி கொண்ட கட்டிடத்தை இடிப்பதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் தமிழக வருவாய்த்துறை அதிகாரிகள் கட்டிடத்தை இடிப்பதற்கு வந்தபொழுது ஆரோவில் நிர்வாகத்தினர் தடுத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் ஆலங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பவர் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் நில அளவையாளர்கள் இடத்தை அளந்து பதில் கூறுமாறு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் ஆரோமோட் கட்டிடம் சுமார் 10,000 சதுர அடி காடு பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்தது தெரியவந்தது.
இந்நிலையில் விழுப்புரம் கோட்ட வருவாய் அலுவலர் மேற்பார்வையில் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மார்ச் 7ஆம் தேதி வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் நிலையில் கோட்ட வருவாய் அலுவலர் காஜா சாகுல் ஹமீத் உத்தரவின் பேரில் வானூர் தாசில்தார் நாராயணமூர்த்தி, வட்டார வளர்ச்சி அதிகாரி தேவதாஸ், கிராம நிர்வாக அதிகாரிகள் ராஜா, வெங்கடேசன், கிராம உதவியாளர் சுகுமார் ஆகியோர் ஆக்கிரமிப்பு இடத்திற்கு வந்து கட்டிடத்தை இடித்ததால் தகவல் அறிந்த ஆரோவில் ஃபவுண்டேஷன் நிர்வாகத்தினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஆரோவில் நிர்வாகத்தினர் கட்டிடத்தை இடிக்க தடை ஆணை பெற்றிருப்பதாக கூறியதை தொடர்ந்து அதிகாரிகள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனியிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி ஆக்கிரமிப்பு அகற்றியே தீர்வோம் என்று வருவாய்த்துறை அதிகாரிகள் விடாப்பிடியாக இருப்பதால் அங்கு தொடர்ந்து பதட்டம் நீடித்து வருகின்றது. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிடுவதற்கான விருப்ப மனு இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தலைமையில் மாநில அவைத்தலைவர் SP சிவகுமார் முன்னிலையில் புதுச்சேரி இளைஞரணி துணை அமைப்பாளர் டாக்டர் நித்தேஷ் வழங்கினார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிடுவதற்கான விருப்ப மனு இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா MLA அவர்கள் தலைமையில் மாநில அவைத்தலைவர் SP சிவகுமார் அவர்கள் முன்னிலையில் புதுச்சேரி இளைஞரணி துணை அமைப்பாளர் டாக்டர் நித்தேஷ் MS அவர்கள் வழங்கினார். முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதற்கு எதிராக புதுச்சேரி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெள்ளினூர் காவல் நிலையம் அருகே புதுச்சேரி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் மாநில தலைவர் பிரகாஷ் அவர்களின் ஆலோசனைப்படி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 9 வயதான சிறுமி ஆர்த்தியை அப்பகுதியை சேர்ந்த கஞ்சா கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்து சிறுமியை கொன்று சாக்கு மூட்டையில் கட்டி சாக்கடையில் வீசியது புதுச்சேரி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுமி கொல்லப்பட்டதற்கு எதிராக தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில மகளிரணி தலைவி சரணா தலைமையில் வெளியூர் காவல் நிலையம் அருகே சுமார் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்று திரண்டு சிறுமியின் கொலைக்கு காரணமான கஞ்சா குற்றவாளிகளை உடனடியாக கண்டறிந்து அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போராட்டத்தில் இயக்கத்தின் மாநில செயலாளர் சத்யவேணி, நிர்வாகிகள் பிரவீனா, பிரியா, ரங்கநாயகி மற்றும் ஏராளமான பெண்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்தி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.